கூலி படம் நேற்று ரிலீஸு. ஆனால் படம் சரியாக ஓடலை. ஆனால் பாட்டு இருக்கே, மோனிகா பாட்டு செம்ம ஹிட்டு. ஸோ அந்த மோனிகாவை தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அவுட்லைன் ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த டிராயிங் வந்து கலர் பண்ண போகிறோம் டூம்ஸ் பென்சில் யூஸ் பண்ணி. ஸோ ஃபேஸ் ஷேடிங், ஹேர் ஷேடிங், அப்புறம் ஃபுல் டிராயிங்குமே நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருட்டு கட்ட மாதிரி கையில் ஒன்று உருட்டி வச்சிருக்கேன். இது வந்து நீடட் எரேசரு. நான் அந்த லெவலில் மாற்றி வச்சிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட அவுட்லைன் ரொம்ப டார்க்காக இருக்குது, நான் லைட் பண்ணிக்கிறேன். கலர் பென்சிலை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் ரொம்பவே லைட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹெச்பி பென்சிலை வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே மெக்கானிக்கல் பென்சிலோ இல்லை அப்சர்வர் பென்சிலோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி அவுட்லைனை மாற்றிக்கோங்க. மோனிகாவோட முடிய வரைய போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கலர் தான் லைட் ப்ளூ, அப்புறம் வந்து லைட் ப்ரௌன், அப்புறம் ஒரு டார்க்கான பிளாக் கலர். முதல்ல ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் தான் வந்து பேசிக்கான கலராக வந்து இந்த பிக்சரில் இருக்குது, அதாவது அவங்க தலையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து தலையில் ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். நான் பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோடெல்லாம் நான் வந்து போட கிடையாது, ஜஸ்ட்டு ஷேடிங் தான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஹேர் வரைய சொல்லி தருவாங்க, லைன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கலர் பென்சில் யூஸ் பண்ணுறப்போ லைன்ஸ் போடணும் தான், பட் அது எங்கே போடணும், எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேட் மட்டும் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம ரெண்டாவதாக ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் வந்து ப்ளூ கலர் மேலே கொஞ்சம் இருக்குது, அதாவது ப்ளூ கலரோட கொஞ்சம் கம்மியான இடங்களில் தான் ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ அதனால் ப்ரௌன் கலரை கம்மியான இடங்களில் யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் கலர் வந்து ஷேடோஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை, லைன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சமாக இருக்குது. அதாவது லைன்ஸ் மாதிரியும் ஒரு சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு சில இடங்களில் ஷேடோஸ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைனும் இருக்கும் ஷேடோவும் இருக்கும். இப்போ நம்ம முடிக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணணும் மோனிகாவுடைய தலைக்கு. ஸோ ஆனால் நம்ம வந்து அந்த நடுப்பகுதிக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிளாக் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும், அப்புறம் திரும்ப ஸ்கின் டோனை கொடுக்க முடியாது. இவங்க தலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கிற மாதிரி இவ்வளோ கலர் வந்து இருக்குது. ஸோ என்ன லைட்டிங் கொடுத்து இந்த படத்தை எடுத்து வச்சுக்காங்கன்னு தெரில. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லைன் நம்ம அவுட் லைன் போடும்போது போட்டிருப்போம், அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியான மேலே வந்து ஷேடோஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கொடுக்கணும் பிளாக் கலர் யூஸ் பண்ணி. நான் வந்து உங்களை வந்து லைனாக வந்து போட சொல்ல, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஷேடோஸை தான் கொடுக்க சொல்கிறேன். அதாவது கிறுக்கி விடுவோம் இல்லையா, ஷேடோஸ்னாலே கிறுக்கிறது தானே. ஸோ அந்த கிறுக்கி விடுற மாதிரியான ஷேடோஸை ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி, முடியோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரியான ஷேடோஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி நான் முடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரையில, பாதி தான் வரைஞ்சிட்ருக்கேன், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படி வரைஞ்சால் தான் நம்ம வந்து அந்த லைனு அந்த முடியோட ஃப்ளோ வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு லைன் வரைகிறாங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிடுறது, முடியோடைய அப்படியே முடிகிற வரைக்கும் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ முடி நம்ம வரையும் போது ஒரு கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலரை ஃபுல் முடிக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறமா அடுத்த கலருக்கு போகிறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே தப்பு. ஸோ பாதி முடி ஃபஸ்ட்டு வரைங்க, மீதி இருக்கிறத அப்புறமா வரைங்க. இந்த பாதி முடி வரையும் போது அந்த பாதியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிச்சிடணும் எல்லா கலரையும் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா மீதி பாதி இருக்கிறத அதே மாதிரி கண்டினியூ பண்ணி வரைய வேண்டியதான். ஸோ இப்படி கண்டினியூ பண்ணி வரைகிறப்ப தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளோ முடி இப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் காதுகிட்ட வரைஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், காதுகிட்ட மட்டும்தான் நான் இருக்கக்கூடிய முடியை வரைகிறேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் முன்னாடியே வரைஞ்சிட்டேன், ஏன்னா அது ஒரு பார்ட்டான ஒரு முடி. ஸோ இது ஒரு பார்ட்டான முடி. ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து போட்டு முடிச்சுக்கிட்டேன். அது பிளாக் கலர் யூஸ் பண்ணி நான் லைட்டாக தான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு, ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நான் வந்து டார்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இடையில அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்லாம் விட்டுருக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லைட்டிங் எதுக்கு அப்படின்னா, இந்த லைட்டிங் தான் நமக்கு முடியோடைய ரியலிஸ்டிக்கான லுக்கை வந்து கொடுக்கும். இந்த பிகினர் இருக்கீங்களே, சத்தியமாக அதெல்லாம் தெரிகிறதே கிடையாது. ஏதாவது ஒன்று கிறுக்கி விட்டுறது, எனக்கு முடி வரல அது வரலன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியது, அப்படிலாம் பண்ணாதீங்க. லைட்டிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ப்ரௌன் கலர் அவங்களுடைய முடியில் இருக்கக்கூடிய ஷேடோஸ் கேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு ஒயிட் பென்சில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒயிட் பென்சில் எடுத்து அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய முடி, அதாவது நம்ம ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய கலர் மேலே அப்படியே தீத்துங்க. ஸோ ஜஸ்ட் இதை வச்சு நம்ம வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தீத்துறப்போ நமக்கு அந்த கலர்லாம் மிக்ஸ் ஆகுது. பார்த்தீங்களா, ஒரு மேஜிக் நடக்குது இல்லையா? இதுக்கு தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், லைனாக போடாதீங்க, ஷேடிங் தான் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷேடிங் போட்டால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து லுக்கு கிடைக்கும். ஸோ இது எங்கேப்பா ரியலிஸ்டிக்காக முடி தெரியுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பென்சிலை வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ப்ளூ பென்சில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ பென்சில் தான் வந்து அவங்களுடைய பேசிக்கான கலராக இருந்த வந்து கலரு. ஸோ அந்த ஹேரில் ஸோ ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு இப்போ லைன்ஸ் போடுங்க. லைன்ஸ்னால் ரொம்ப டார்க்காக போடுறது கிடையாது, ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து முடி வரைஞ்சி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அதை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக, கிளாரிட்டிக்காக தான் நம்ம இந்த பென்சிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த ஹேர் பறக்கிற மாதிரியான இடங்களில், அப்புறம் இந்த லைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம முடியோட ரியலிஸ்டிக் லுக்கு இன்னும் கொஞ்சம் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்தெந்த இடங்களில் இருக்கோ கொஞ்சம் பென்சிலை ஷார்ப் பண்ணி லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பென்சிலை நீங்கள் ஹேரில் லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ
முடி வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பென்சில் யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி லுக் கிடைக்கும். ஸோ ஒரு முடி வரைஞ்சிட்டா இந்த சைடில் இருக்கக்கூடிய முடியும் நான் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து மூவ் ஆகலாம்ப்பா. மோனிகாவோட மூஞ்சிக்கு நம்ம கலர் பண்ணுறதுக்கு 4 கலர் எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் ஸ்கின் டோனு, அப்புறம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் எடுத்துருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி எப்படி ஸ்கின் டோன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மோனிகாவோட மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ வெள்ளை கலரில் இருக்கிறதால ஸ்கின் டோனை லைட்டாக யூஸ் பண்ணலாம். அந்த ஒயிட்டான இடத்த விட்டுட்டு யூஸ் பண்ணலாம். லைட்டு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ரைமிங்காக வந்து இவங்க ஃபேஸுக்கு கலர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உண்மை தானே? ஏன்னா அவங்க ஒயிட்டாக இருக்காங்க. ஒயிட்டாக இருக்கும் போதும் அவங்களுடைய மண்டைக்குள்ளார, அதாவது தலையில் வந்து லைட்டிங்ஸ் வந்து அடிக்கும். ஸோ அந்த லைட்டிங்கான ஏரியாஸ்லாம் விட்டுட்டு இந்த பீச் கலர் எடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம லைட்டாக அந்த பென்சில் யூஸ் பண்ண வேண்டியது தான். லைட்டிங்னா அந்த ஒயிட் ஏரியாஸை விட்டுட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் எடுத்துக்குவாங்க. இவங்களோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டோன் வந்து கொஞ்சம் அங்கங்கே அடிக்கும். ஸோ அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்சு பென்சிலையும் லைட்டாக யூஸ் பண்ணணும். டார்க்காக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் தனியாக தெரியும், ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அப்புறம் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் கலர் ஒரு கேம் சேஞ்சிங் டூல் ஃபேஸோடைய ஷேடிங் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஷேடோஸ் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஷேடோஸ்க்காக நம்ம ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம். ஏன்டா ஃபுல் ஃபேஸ் இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக வரீங்க. அவ்வளோதான், இதுதான் ஸ்டெப்பு. இதே ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் ஃபேஸும் வரைய போகிறோம். நான் வந்து அது பேர் என்னது, காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்காக அதோட விட்டு உங்கள்கிட்ட ஃபேஸை வந்து காமிச்சிடுறேன். கலர் பண்ணியிருக்கிறத மட்டும் நான் வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே முன்னாடி யூஸ் பண்ண அதே டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபேஸையும் ஷேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம முடிக்கு என்ன கலர் யூஸ் பண்ணோம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, ஒயிட் தானே, அதே ஒயிட் பென்சில் தான் யூஸ் பண்ணி ஃபேஸையும் பிளெண்ட் பண்ண போகிறோம். என்ன ஒன்றுனா, நீங்கள் ஃபேஸுக்கு பிளெண்ட் பண்ணுறப்போ அந்த பென்சில் இருக்குல்லையா, ஒயிட் பென்சில், அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இல்லைனா பிளாக் வந்து உங்களுடைய ஃபேஸுக்குள்ளார கலந்து அது வந்து ஒரு மாதிரி கேவலமாக மாறிடும். ஸோ அதனால் பிளாக் கலர் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஸை ஃபுல்லாக நான் வரைஞ்சி முடிச்சுட்டேன். கண்ணு, லிப்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமான லுக் வந்து இது. ஃபுல் ட்ராயிங் நான் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். அந்த லுக் வந்து இது. உங்களுக்கு மோனிகா ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஹைப்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்காமே, அதை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸை நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். இது போக டுட்டோரியல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.